படிச்சவனுக்கு தெரியும் இது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காருன்னு, படிக்காதவனுக்கு தெரியாது இல்ல. சோ அந்த மாதிரி மக்களை நம்ப வச்சீங்கன்னா அந்த மாதிரி மக்கள் நினைப்பாங்க வீட்டுக்கு சிலிண்டர் வராது. சிலிண்டர் வராதுக்கு பத்தியா தளபதி சொல்லிட்டார், ஸ்டாலின் தான் காரணம், அவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும். அந்த ஒரு நரேட்டிவ் செட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் அவர் செட் பண்ண பாக்குறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே அவர் ஒரு வேட்பாளர்களாகட்டும் அதாகட்டும் இதாகட்டும் அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நான் சொன்னேன்ல இந்த ஆடிட் இந்த மேட்ரு, இந்த கடன் கொடுத்துருக்கிற மேட்ரு, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு அம்மா அப்பாக்கு அவரே எழுதி கொடுத்தா கூட டேய் முட்டா பையல, என்னோட அறிவு இருக்கா, என்னை கொண்டு கேவலமா எல்லாரும் திட்டுறதுக்காடா நான் இதை போய் இப்ப தாக்கல் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தேன்னு சொன்னா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுற அடிப்படையான பேசிக் சென்ஸ், காமன் சென்ஸ், அறிவு அது இல்ல விஜய்க்கு. அது இருந்தா இதை தாக்கலே பண்ணிருக்க மாட்டார். அது இருந்தா ஆடிட்டரை கண்டிச்சு அதை நீக்கி இருப்பார், அதை விட்டுட்டு தாக்கல் பண்ணிருப்பார். ஒருவேளை காசு கொடுத்து அந்த காசை வாங்குறதுக்கு வேண்டி எலெக்ஷன் கமிஷன் மூலமா இப்படி ஒரு முயற்சியை பண்றாரா? இல்ல அதுதான் சொல்றேன்ல சார். இது வந்து எப்படின்னா பொண்டாட்டி 12 கோடி 60 லட்சம் சொல்லிருக்குது. எப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த 520 கோடி ரூபா தான் போது இது கவர்மெண்ட் ரெக்கார்டு. இவ்வளவுதான் விஜய்க்கு சொத்து இருக்கு, அசையா சொத்துக்கள். இப்ப நாளைக்கு ஜீவனம்சம் கேட்டிருக்காங்கல்ல, உண்மையா வந்து 4000-5000 கோடி இருக்குங்கிறாங்க, 10,000 கோடி இருக்கிறாங்க. அது நமக்கு உண்மை தெரியாது. ஆனா ஒரு படத்துக்கு நான் சொல்ல வந்ததுதான், ஒரு படத்துக்கு 275 கோடி ரூபா வாங்குறாரு. கடைசியா ஒரு 10 படம், ஒரு 10 படம் தான், 10 படம் ஒரு 200 கோடி ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றது கரெக்ட் தான். 10 படம் ஒரு 200 கோடி ரூபா வாங்குறாரு. இல்ல ஒரு 150 கோடி வாங்கினாரு, அன்னைக்கு 30 கோடி வாங்கினாரு, அன்னைக்கு 60 கோடி வாங்கினாரு, 100 கோடி வாங்கினாருன்னு ஒரு காலகட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல. ஒவ்வொரு காலகட்டமும் நகர்ந்து வந்திருக்கும்ல. அப்படி நகர்ந்து வந்த சொத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4000 கோடி இருக்கும். நான் சொல்றது வந்து நீங்க சம்பாரிச்ச பணமே 4000 கோடி இல்லாட்ட கூட, நான் சொன்ன மாதிரி விருகம்பாக்கத்துல 2 லட்சம் வாங்கின இடம் 35 வருஷம் கழிச்சு 4 கோடியா மாறி நிற்கும் போது அது மதிப்பு கூடுதுல்ல, அப்போ வரதானே செய்யும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சொத்து இருக்கும். அப்ப மனைவிக்கு வந்து விபூதி அடிக்கணும், நீ சொத்தா கேட்கிற இரு அப்படின்னு சொல்லி விபூதி அடிக்கிறது தான் இப்படி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் கொடுத்துருக்காரு. இந்த ரெக்கார்டை வந்து அடிப்படையா காட்டி கோர்ட்ல எனக்கு இவ்வளவுதாங்க இருக்கு, சரிங்க தரங்க ஜீவனம்சம், ஒரு 100 கோடி தரவா, ஒரு 80 கோடி தரவா, அதுக்கு மேல என்னால் தர முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி அது 80 கோடியை மட்டும் 100 கோடியை மட்டும் கொடுத்து விபூதி அடிக்கிறதுக்கு வேலை. இன்னொன்னு என்னன்னா அந்த 100 கோடி கொடுத்துட்றீங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஃபைனலைஸ் ஆகி கையெழுத்து போடும் போது 12 கோடி 60 லட்சம் அந்த அம்மா எனக்கு கடன் தரணும், அதை கொடு அப்படின்னு கேட்பாரு. அதை களி அப்படின்னு இதுல கழிச்சிட்டு நீ வந்து கொடு, 88 கோடி ரூபா இல்ல 85 கோடி ரூபா நான் 40 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான பிள்ளைகளுக்கு கொடுத்ததே கழிக்கணுமே, பிள்ளைகளுக்கு கொடுத்தது கழிக்கணுமே. நியாயமா பாத்தீங்கன்னா